சரிண்ணே. ஆமா தெருவங்க களத்து மேட்ல இருக்காருண்ணே. அட காட்டு மச்சான். காட்டு. கொஞ்சம் ஒரு சின்ன தூசி தானேண்ணே. கையிருங்க. கண்ணு தரங்க. எப்படி திறக்கிறது? துணி வச்சு மூடிட்டு இருக்கியே. அட ஒத்தி எடுக்காத ஊது. என்னாச்சு? மச்சான் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நாங்க எல்லாம் ஊதி பார்த்து எடுக்க முடியலப்பா. தள்ளுமா காட்டு. தெரியுதா பார்க்கலாம். தெரிஞ்சா நாங்க எடுத்துக்க மாட்டோமா? சும்மா இரு மச்சான். சரிப்பா. ஊதுல கண்ணு வெளிய வந்துற போதியா? போயிடுச்சா? போயிடுச்சு. போடுறா. ஊதுறதுல உனக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம்ப்பா. நான் இவ்ளோ நேரம் ஊதியும் தூசி போல. உங்க ஃப்ரெண்ட் ஊதுன உடனே போயிடுச்சாக்கும். இதுக்கு உங்க ஃப்ரெண்ட் தானா? நீங்க எல்லாம் அடுப்பு ஊதுறதுக்கு தான் லாயக்கு. ஊதுனா இரும்பு கூட துரும்பா பறந்துரு. பசிக்குதுமா, போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரி வா. பாத்து நில்லுங்க, உங்க கண்ணிலே தூசி விழுந்துற போகுது. யாரா கொய்யா? என்ன சின்ராசு, கையில லட்டு தலையில மொட்டை, திருப்பதியா? நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு போய் குடும்பத்தோட மொட்டை போட்டு வந்தங்க ஐயா. என்னடா எனக்கு மட்டும் வேண்டிட்டு அவனு நல்லா இருக்க கூடாதா? ஏன்டா எங்களை பிரிச்சு பாக்குறேன்? ஏன்டா அப்படி செஞ்ச? நீ சும்மா இரு மச்சான். ஏன்டா அப்படி செஞ்ச? அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அவங்கள பிரிச்சு பாக்குறே நீ? நான்சென்ஸ். வீட்டுல போய் உட்கார்ந்து தினம் தலையில தண்ணி விடு. 30 நாள்ல முடி முளைக்கு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னு குடும்பத்தோட வேண்டி போய் மொட்டை அடி. போட மாட்டேன். என்ன மச்சான் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன மச்சான், நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நட்பா இருக்கீங்க. உங்களை பிரிச்சு பாக்குறது என்னால தாய்க்க முடியல மச்சான். சூர்யா, அவன் என்னடா தப்பு பண்ணிட்டான்? உன்கிட்ட வேலை செய்யறான், அந்த விசுவாசத்தை அப்படி காட்டிட்டான். அதுக்கு போய் மச்சான் வர ஃபீல் பண்றாரு பாரு. ஐயா என்னாச்சு மச்சான்? கண்ணுல தூசி விழுந்துருச்சே. யாராவது வந்து ஊதி எடுக்கப்பா. அந்த தூசி நீங்க தானா நோண்டி எடுங்க. வரல விட்டு எடுத்துருங்க. நல்லா நோண்டி எடுத்துருங்க. நோண்டி எடுங்க. எங்க கண்ணுல தூசி விழுந்தா விரல விட்டு நோண்டி எடுக்கணும். உங்க கண்ணுல தூசி விழுந்தா ஊதி எடுக்கணுமா? ஓ காட், வாட் காட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட பாடல். உங்களுக்காக திருமூர்த்தி மலையில இருந்து விஜய் சார்த்தி. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதாங்க திருமூர்த்தி மலை. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அணைக்கட்டு தான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த அணைக்கட்டை தாண்டி கொஞ்சம் மேல போனா அந்த இடத்துல கோயில் ஒண்ணு இருக்கு. மும்மூர்த்திகள் இருக்கிறதுனால அந்த கோயில் ரொம்ப விசேஷமா கருதப்படுது. அதையும் தாண்டி நீ பாட்டுங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. நம்மூரை பத்தி சிறப்பா சொல்லிட்டீங்க. அது இந்த நிகழ்ச்சியோட ஸ்டைலே அப்படிதான். ஸ்டைல் இருக்கட்டும், ஒரு முக்கியமான மேட்டர் விட்டீங்களே. இல்லீங்களே, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். முக்கியமா அதை மிஸ் பண்ண மாதிரி தெரியலீங்களே. எங்க திரு ஐயா, சூரிய ஐயா, அவங்க நட்பை பத்தி சொல்ல மாட்டீங்களே. யார் அவங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்காதீங்க, என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. இலவசமா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்காங்க. இலவசமா ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்திருக்காங்க. இலவசமா ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க. இலவசமா குடிதண்ணீர் கொடுத்திருக்காங்க. ஏன் நீங்க நிக்கிறீங்களே, அதே அவங்க இடம் தான். இன்னைக்கு புத்தாண்டு தானா, எல்லா பேரும் ஆடி பண்றாங்க. நீங்க ஏன் தனியா பேசிட்டு இருக்கீங்க? அதை வந்து எடுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். வழக்கமா நாங்க யார்ட்டையாவது பாட்டு கேட்டு போடுவோம். முதல் முறையா ஒரு பாட்டை லைவா ஷூட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். போலாமாக்காரனா? சார், பொதுவாகவே தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க தமிழ் புத்தாண்டை எவ்வளவு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இருக்கு சார். தீபாவளி, ரம்சான், கிறிஸ்துமஸ் இதெல்லாம் தனித்தனியா தான் கொண்டாடுறாங்க. ஆனா தமிழர்களா ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஒரே பண்டிகைன்னு சொன்னா அது தமிழ் புத்தாண்டு தான். அதான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. தமிழன் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நண்பர்களா இருக்கோன்னு சொல்றீங்களே, இது எப்படி உங்களோட சின்ன வயசுல இருந்து ஏற்பட்ட நட்பா இல்ல இடைக்காலத்துல ஏற்பட்ட நட்பா? இது பரம்பரை ஃப்ரெண்ட்ஷிப். எங்க தாத்தா காலத்துல ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் தாத்தா அவன் தாத்தா, அவங்க அப்பா ஏன் அப்பா, இப்ப நாங்க ரெண்டு பேரும், அதுக்கப்புறம் எங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்க, அப்படி போயிட்டே இருக்கு. நான் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஷிப். மேடம், இப்ப உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நண்பர்களா இருக்காங்களே, இந்த நட்புனால என்னைக்காவது உங்களை கவனிக்காம இருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஐயோ, எனக்கு கல்யாணம் நடந்ததே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான். என் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு சீர்வரிசை செஞ்சு எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சது சூர்யா அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வந்து பிரியறது உண்டு. அதே மாதிரி சகோதரர்கள் அவங்களுக்குள்ளே சண்டை வந்து பிரியறது உண்டு. இவ்வளவு நெருக்கமா இருக்க நண்பர்கள் உங்களுக்கு இடையில எனக்காவது சண்டை வந்திருக்கா? இல்ல அப்படி ஏதாவது பிரியற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் சாரதி, நீங்க சொல்றதெல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. உணர்வுபூர்வமான நட்பு. எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. பிரிய விட மாட்டான் கடவுள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எங்க ரெண்டு பேர் உடல்லையும் உயிர் இருக்காது. ஹேட்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். உலகத்துல உங்களை மாதிரி எல்லாம் நல்ல நண்பர்களா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. எங்க யூனிட் சார்பா திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மச்சான், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி. டிராக்டர் ஒர்க் ஷாப்ல விட்டுருங்க. சரி. டாக்டர் ஃபோன் பண்ணா நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க. சரி. அப்புறம் அந்த கான்ட்ராக்டர் வந்தாருன்னா 10 லோடு தேங்காயை கோயம்புத்தூர் காமிச்சு. சரி. என்ன சொரிண்டா பின்னாடியே போற? அவனுக்கு நீ மச்சானா நான் மச்சானா? எங்க அவன் சொன்னது ஒரு முறை சொல்லு பாப்போம். கேளுங்க, கரெக்டா சொல்றேன். டாக்டர் ஒர்க் ஷாப்ல விட சொன்னாரு. டிராக்டர் போன் பண்ணி நாளைக்கு வர சொன்னாரு. கண்டக்டர் 10 லோடு தேங்காய் எங்கேயோ போட சொன்னாரு. ஓ மண்ட மேல போட சொன்னாரு. நான்சென்ஸ். டாக்டருக்கும் டிராக்டருக்கும் வித்தியாசம் தெரியாத அன்எஜுகேட்டட் போல நீ வந்து என்ன क्वेश्चन மேல क्वेश्चन பண்றியாடா? நாளைக்கு நம்ம பிரியா பர்த்டே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மறப்பேன்? ஐயா ஐயா,
என்னடா தனியா வந்திருக்க? பிரியம்மா எங்க? பிரியம்மா ஸ்கூல்ல இல்லைங்கய்யா. ஸ்கூல்ல இல்லையா? காலையில ஸ்கூல் கேட்ட வரைக்கும் நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். இப்ப கூப்பிட போறப்ப பிரியம்மா ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்றாங்கய்யா. அப்பா எங்க போயிருப்பா? எனக்கு பயமா இருக்குங்க. அட நீ ஒன்றும் பயப்படாதம்மா. எங்காவது விளையாடிட்டு பா, இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு பா. நான் போய் கூட்டி வரேன். டேய் வாடா. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் சூர்யா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவ அங்க வந்திருக்கானு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். ஹலோ, நான் தான்மா திரு பேசுறேன். பிரியா குட்டி அங்க வந்தாளா? இல்லையே. ஏன் என்னாச்சு? ஒண்ணுலமா, பிரியா ஸ்கூல்ல நேரா அங்க வரேன்னு சொன்னா. அதான் அங்க வந்திருக்காளான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுமா. சரிண்ணே. என்னங்க என் குழந்தை கடிச்சிருவாளா? அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. எனக்கு அவளை பார்க்கணும். கவலைப்படாத திவ்யா, குழந்தைக்கு ஒண்ணும் இருக்காது, பொறுமையா இரு. நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? போலீஸ்க்கு ஐயா பிரியம்மா வந்துட்டாங்க. பிரியா பிரியா வந்துட்டாளா? பிரியா 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 எங்கடா போயிட்ட? எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வட 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 வட. என்ன எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? குழந்தை எங்கடா கூட்டு போன? கோயம்புத்தூர். சொல்லிட்டு போக வேண்டியதானே? வீடு அலோட் போட்டு போச்சு. எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டாங்க தெரியுமா? இல்ல திரு, பிரியாவுக்கு நாளைக்கு பர்த்டே. அதான் சர்ப்ரைஸா அவளுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். சொல்லிருந்தா நானும் கூட வந்திருப்பல. சரி சரி வா சாப்பிட போலாம். வேண்டாம் வரேன். அண்ணே சூர்யா, நான் தான் கோயம்புத்தூருக்கு போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சு போனேன். பாவம் அங்கிள், நான் கூட பேச மாட்டேன். போ. பிரியா 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 இது உனக்கே நல்லா இருக்கா? ஏதோ குழந்தைய காணுன்ற அவசரத்துல அவனை போட்டு அடிச்சிட்ட. மன்னிச்சிருப்பா. அடி வேற பலமா பட்டுருச்சு. நீ என்ன பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலையே. பேசிட்டு இருக்கல. பேசுங்க. நீ என்ன பண்ற? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். மனசுல ஒண்ணு வச்சுக்காதேன்னு ஒரு 8 போய் சொல்லிட்டு ஏயா 8 போய் சொல்றதுக்கு 9 சொல்றதுக்கு திருப்பதி ஆண்டவன் கொரியர் சர்வீஸ் நடத்துறாரு. தப்பு பண்றது நீ மனு அவர்கிட்ட போடுற. ஆமா நீ என்ன வர வர எஸ்வி ரங்காராவ் மாதிரி படத்தை பார்த்தா பேசுற, செவத்தை பார்த்தா பேசுற, மனுஷங்கிட்ட பேச மாட்டேங்கிறிய மச்சான். இது வரைக்கும் அவன்கிட்ட கோமா கூட பேசுனது இல்ல. ஒரு அடி வேற அடிச்சிட்டேன். அதான் மனசு கேட்கல. நீங்க அவரை அடிச்சிட்டு இப்ப வேதனைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அவர் வீட்டுக்கு போய் அவரை சமாதானப்படுத்திட்டு வாங்க. போங்க. நான் போறேன் திவ்யா. ஆனா அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் தான். ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டாரு. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. வெயிட். மச்சான் அவர் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லிட்டு வாங்க. ஒன் மோர் ரிப்பீட். வெயிட். 6 kg. நான் அத கேக்கல. நான் போய் புறா பிடிச்சிட்டுமா? புறா எதுக்கு பிடிச்சிட்டு வர? சமாதானத்துக்கு போறீங்களே, அப்படி சொங்கின பறக்க விடலாம்ல. அடக்காவாலி பெரிய நேரு பரம்பரை புறா விட்டு சமாதானப்படுத்தாரு. போடா டேய் போடா. அடிச்சவன் சொன்னா கேட்க மாட்டீங்க. என்னது? அண்ணி ஏத்தி கட்ட ஃபலோ. டேய் இருடா. டேய் அரவே காடு. இரு மச்சான். உன்னை நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் படுவா. இந்தாங்கம்மா சாப்பிடு. என்ன தம்பி ஸ்வீட் எல்லாம் குடுக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். நான் சந்தோஷமா இருக்கேன். ஏய் அடிச்சதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே? ஆமாடி, சந்தோஷ ஆர்ப்பாட்டம். ஏமாச்சா என்ன நீ அடிச்சடியில அவனுக்கு மூணு கிலோ கலங்கி போச்சா? என்னமோ சிரிக்கிறான். ஸ்வீட் வேற எல்லாரும் குடுக்குறான். இருக்குப்பா ஊர்ல உலகத்துல இல்லாத ஃப்ரெண்டு. அவன் இவனை அடிச்சானா இவன் சந்தோஷத்துல ஊருக்கே ஸ்வீட் குடுக்குறான். சோரண கட்ட பையன். குழந்தைங்களா, உங்க மாமா என்ன அடிச்சிட்டார். வாங்க அண்ணே. அடே வாங்க வாங்க, நீ சாப்பிடு. மச்சான், திரு அவர்கள் என்னை அரைஞ்சிட்டார். அதான் சவுண்ட் கேட்டுதா? முனிசிபாலிட்டி சங்கு மாதிரி கின்னு இருந்ததா? கின்னு இருந்தல. முழுசா சாப்பிடுங்க. ஏன் மச்சான், ஒரு கன்னத்துல அரைஞ்சதுக்கே ஸ்வீட் குடுக்குறியே, இன்னொரு கன்னத்திலே அரைஞ்சிருந்தா என்ன குடுப்ப? கடா வெட்டி ஊருக்கே சோறு போட்டுருவேன். போடுறா போடுறா போடுறா. என்னங்க தூங்கலையா? சூர்யா அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்ட. அவரே அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்படி நினைக்காம இருக்க முடியும்? என்னடா பாப்பா, இவன் மடியில உட்காந்து ஒண்ணுக்கு எதுவும் போடாத. இல்லடா 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 கண்ணா, முடிஞ்சதுடா, முடிஞ்சது முடிஞ்சது. திரு, நான் அவளை கொண்டு போய் குளிப்பாட்டி சரி ட்ரெஸ் போட்டு கொண்டு கொண்டு வா. இல்லடா ஈஸ்வரா,
இது வரைக்கும் ஆசைப்பட்டு நான் உன்னை எதுவும் கேட்டதில்ல. இப்ப கேட்க போறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. நான் திவ்யாவை சந்தோஷமா தான் வச்சிருக்கேன். என்ன திவ்யாவுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை கொடுத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவ 4 சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவா, கல்யாண காட்சிக்கு போவா. குழந்தை இல்லைன்னு யாராவது அவளை தப்பா பேசக்கூடாது பாரு. என்ன திடீர்னு இப்படி கேட்கறேன்னு பாக்குறியா? ஒரு பெட்டிஷன் போட்டு வைக்கிறேன். ஏன்னா அவ மனசு தாங்காது, பிஞ்சு மனசு பாரு. நீ நினைச்சனா நல்லது நடக்கும். கண்டிப்பா உன்னால முடியும். ஈஸ்வரா. என்ன வேண்டுதலா? என்னடா எங்கிட்ட பேசுற மாதிரி சாமி கிட்ட பேசுறேன்? டேய், உன்கிட்ட பேசுறது சாமி கிட்ட பேசுறது ஒண்ணுதான்டா. ஓ அப்படி வர்றியா? சரி திவ்யா வா, அப்படியே திரு பக்கத்துல போய் நில்லு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து இன்னொரு வாட்டி மனசார கடவுளை வேண்டிக்கங்க. ஏன்டா? நான் சொல்றேன்ல. சரி, என் நண்பா ஆசைப்படுறான், எங்களுக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை கொடுப்பா. சூர்யா, என்னடா அது? ஆமாடா, இனிமே இவ உங்க குழந்தை. என்னடா சொல்ற? நீதானே சாமியை நானும் ஒண்ணுன்னு சொன்னேன். இந்த குழந்தை சாமி கொடுத்தா நினைச்சுங்க. இனிமே குழந்தை இல்லைங்கிற குறைய இருக்க கூடாது உங்களுக்கு. ஆமா சொல்லேண்டி. எனக்கு பரிபூர்ண சம்மதம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.